ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நல்லடியார்கள் என்று சொல்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. யாரை அப்படி சொல்லலாம் என்று கேட்டால், அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் யாரையெல்லாம் நல்லடியார்கள் என்று சிலாயித்து சொல்லிவிட்டானோ அவர்களை நாமும் நல்லடியார் என்று சொல்லலாம். அல்லாஹ்வே எந்த அல்லாஹ் ஒருத்தரை நேசிக்கிறானோ அது அல்லாஹ்வே சொல்லித்தான் வைங்க குர்ஆன்ல, அப்ப அவர் நல்லவர். உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் சொன்னான். எந்த அல்லாஹ் நேசிக்கிறானோ அவனே சொல்லிட்டதுனால, அப்ப அல்லாஹ் குர்ஆனில் யாரையெல்லாம் நல்லடியார்கள் என்று குறிப்பிடுகிறானோ அவர்களெல்லாம் நிச்சயமாக நல்லடியார்கள் என்று நம்ம நம்பணும், நம்பி ஆகணும் கண்டிப்பா. உதாரணமா நபிமார்கள் இருக்கிறாங்க, இவங்களையெல்லாம் அல்லாஹ் நல்லடியார்கள் சொல்றான். மூசா நல்லவரு, ஈசா நல்லவரு, இப்ராஹிம் நல்லவரு, இஸ்மாயில் நல்லவரு, ஐயூப் நல்லவரு, சாலிஹ் நல்லவரு, நூஹ் நல்லவரு, லூத்து நல்லவரு, மூசா நல்லவரு, ஈசா நல்லவரு, ஜக்கரியா நல்லவர், யஹ்யா அவர் நல்லவர், தாவூது நல்லவரு, சுலைமான் நல்லவரு, துல்கிஃபில் நல்லவரு, இப்படின்னு சொல்லி அல்லாஹ் நிறைய பேர் என்ன செய்யறான், இவங்கெல்லாம் நல்லடியார்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்களையெல்லாம் நம்ம நல்லடியார்னு சொல்லலாமான்னா சொல்லலாம், அவர்களை சொல்லலாம். நபிமார்கள் அல்லாத சிலரையும் கூட அல்லாஹ் நல்லடியார்னு சொல்றான். மரியம் இருக்கிறாங்க, ஈசா நபியுடைய அம்மா, அவங்க நல்லடியார். அவங்க ஒரு நல்ல ஒரு பெண்மணியா இருந்தாங்க, அவங்க ஒரு மாடலாவே திகழ்ந்தாங்க. ஃபிரௌனுடைய மனைவி, அவங்க ஒரு நல்ல முன்னாரியான ஒரு பெண்ணு, ஈமானுக்கு அவங்க தான் உரைகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நபிமார்களையும் நல்லவர்கள்ங்கிறான். வேறு சில ஆட்களை பற்றியும் அல்லாஹ் நல்லவர் என்று சிலாகித்து சொல்லி காட்டுறான். அந்த மாதிரியான ஆட்களை நாம நல்லவர்னு நம்பலாமான்னு கேட்டா நம்பலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா நல்லவர்களை பற்றி அவர்களுக்கு தெரியாட்டா கூட ஒரு சில நபர்களை பற்றி அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்து அதை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. உதாரணமா இந்த 10 சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அஷ்ரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்றோம். அவர்கள் எல்லாம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்ற சஹாபாக்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கர் சொர்க்கத்திற்கு செல்வார், உமர் சொர்க்கத்திற்கு செல்வார், உஸ்மான் சொர்க்கத்திற்கு செல்வார், அலி சொர்க்கத்திற்கு செல்வார், சாது சொர்க்கத்திற்கு செல்வார். அதே மாதிரி சாது இப்னு அபி வக்காஸ் அவர் சொர்க்கம் செல்வார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுப் வந்து சொர்க்கம் செல்வார், தல்ஹா சொர்க்கம் செல்வார், ஜுபைர் சொர்க்கம் செல்வார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 சஹாபாக்களை பற்றி சிலாகித்து சொல்லி இருக்கிறாங்க. அவங்க நல்லவர்கள், ஏன்னா சொர்க்கம் செல்வார்கள் அடிச்சு சொல்லும் பொழுது அவங்க நல்லடியார் என்று நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பத்ர் போரில் பங்கெடுத்துக் கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் செய்த பாவங்களையும் எல்லாம் சேர்த்து அட்வான்ஸா மன்னிச்சிரேன்னு சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்மளும் மாஷியத்தும் இன்னைக்கு அது கஃபர்துலக்கும், நீங்க விரும்பினதெல்லாம் செஞ்சுட்டு போங்க, நான் உங்களுக்கு மன்னிச்சிட்டேன். அதுக்கெல்லாம் விரும்பினதை அவங்க செய்ய மாட்டாங்க. நமக்கு இந்த மாதிரி சொன்னா எல்லாத்தையும் செஞ்சிருவோம். அவங்க பிள்ளை விரும்பினதெல்லாம் செய்ய மாட்டாங்கிறதுனால அந்த மாதிரியான மக்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சான், அப்படி சொன்னா நீங்க விரும்பினவெல்லாம் செஞ்சுட்டு போங்க, நீங்க இந்த பத்ர்ல கலந்துக்கிட்டீங்களே அந்த ஒரு தியாகத்துக்காக வேண்டி அட்வான்ஸ் மன்னிச்சு தப்பு செஞ்சவன மன்னிப்பாங்க எல்லாரும். அல்லாஹ் பத்ர் சஹாபாக்களுக்கு கொடுத்த அந்தஸ்து என்ன என்று கேட்டால் அவங்க செய்யறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக மன்னிச்சிடுறாங்களாம். அப்ப இது மாதிரியான ஒரு நிலைமையில உள்ளவங்க. அதே மாதிரி ஒரு மரத்தணையில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உடன்படிக்கை எடுப்பாங்க. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஊனக தஹத ஷஜரா, இந்த மரத்திற்கு அருகிலே உம்மிடத்துல உடன்படிக்கை எடுத்துக்கொண்டார்களே அந்த மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு முடிஞ்சு வச்ச நல்லடியார் தானே. அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டேன்னு சொல்றானோ அவங்க நல்லடியார் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் அவன் பொருந்திக்கணும், உங்களுக்கு என்ன, அவன் பொருந்தி கொண்டதாக சொல்லிவிடும் பொழுது அவர்களை எல்லாம் நல்லடியார் என்று சொல்லலாம். ஆனா கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் எவரையும் நீங்க சொல்ல முடியாது. என்னதான் நீங்க சொல்வதா இருந்தாலும் நபிமார்களை சொல்லலாம், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தாங்களே அவங்க யாரையாவது பத்தி குறிப்பிட்டாங்களே அவர்களை சொல்லலாம். அதுக்கு பிறகு நீங்க யாரையாவது நல்லடியார்னு சொல்ல உங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டா இல்ல, உங்களுக்கு தெரியாது, வஹி இல்ல. அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. வேண்டுமானால் பிற்காலத்துல தோன்றக்கூடிய சிலரை பற்றி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. உதாரணமா மஹதி ஒரு காலத்தில் வருவார், இறுதி காலத்துல அவர் என்னுடைய பாத்திமாவுடைய வழித்தோன்றலா இருப்பார். அல் மஹதியும் இத்தரத்தீமின் அவுலாதி பாத்திமா, மஹதிங்கிறவர் என்னுடைய வழித்தோன்றலாக பாத்திமா வழியில வருவார். அவர் கையில உலகமெல்லாம் ஒரு ஆட்சியில ஒரே ஆட்சி அல்லாஹ் கொண்டு வருவான். அப்படி ஒரு காலம் வராமல் இந்த உலகம் அழியாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒருத்தர் வருவார், அவர் நல்லவர்னு சொல்லலாம். அவர் வந்துட்டாருன்னு சொன்னா கண்டிப்பா இவர் நல்லடியார் தான் என்று நம்மால அடிச்சு சொல்ல முடியும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிச்சுட்டாங்க. அவரை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு இவர் நல்லடியாரு, அவர் நல்லடியாரு, இவர் அல்லாஹ்வுக்கு திருப்தி பெற்றவர், இவர் எல்லாம் பொருந்தி கொண்டா முடியவே முடியாது. எந்த மனிதரை பற்றியும் நீங்க நல்லவர்னு சொன்னீங்கன்னா அல்லாட்ட மாட்டிக்கிறணும். இது ஒரு பொதுவான ஒரு அளவுகளை சொல்லிட்டோம். இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்ப அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இறந்து போனவர்கள்ட்ட அவுலியான்னு இவங்களா பட்டம் சுட்டி கொண்டு அவங்கள்ட்ட போய் கையேந்தினா அவங்க அல்லாட்ட வாங்கி தருவாங்க, அவங்க அல்லாவுக்கு வேண்டியவங்களா இருந்தாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த வாரம் அடிபட்டு போயிடுச்சு. அவங்க அல்லாவுக்கு வேண்டியவங்களா இருந்தாங்க என்று நினைக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல, எந்த சான்றும் இல்ல, அனுமதி கூட இல்ல. ஆதாரமும் இல்ல, அனுமதியும் இல்ல. சரி, இப்ப ஒரு பேச்சுக்கு நல்லடியார்கள் வச்சுக்கிடுவோம். பேச்சுக்கு தான் நிச்சயமா அடிச்சு சொல்ல முடியாது. இவங்க நம்பிக்கை பிரகாரமே சரி அல்லாட்ட நல்லடியாராக இருக்காருன்னு வச்சுக்கிறோம். அதனால போய் கேட்டுடலாமா? அல்லாட்ட நல்லடியாரா இருக்கிறதுனால அவருக்கு அல்லாவுடைய சக்தியா வந்துருமா? அல்லாஹ் செய்யறதெல்லாம் அவர் செய்வாரா? அல்லாவுடைய ஆற்றல் எல்லாம் அவர் கிடைச்சு போயிருமா? அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவர் அல்லாவுக்கு நெருக்கமானவர் என்று கன்ஃபார்ம் ஆனால் கூட அவரு கூட மனிதர் தானே தவிர அல்லாவுடைய அம்சம் அவருக்கு வந்துடாது. இப்ப அதுக்கு உரைகள்லாம் நம்ம யாரை எடுத்துக்கொள்ளலாம்? அல்லாவுடைய படைப்புகள்லயே மிகச்சிறந்தவர்கள் நபிமார்கள் தான். அல்லாவால் படைக்கப்பட்ட படைப்புகள்லயே சிறந்த அந்தஸ்து யாருக்கு தான்? நபிமார்களுக்கு அடுத்து தான் யாருமே வருவாங்க. நபிமார்கள் தான் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்கள். அல்லாவிடமிருந்து மெசேஜை பெறக்கூடியவர்கள், அல்லாவிடமிருந்து செய்திகளை வாங்கி நமக்கு தரக்கூடியவர்கள். அப்ப அல்லாவோட அவ்வளவு நெருக்கத்தை வைத்திருக்கிற காரணத்தினால எந்த மகானை விட, எந்த பெரியாரை விட, எந்த தியாகியை விட, எவ்வளவு பெரிய தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவரை விடவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்பட எல்லா நபிமார்களுக்கும் இருக்குது. அவர்கள் தான் மனிதர்களிலேயே உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். இந்த உயர்ந்த நிலையில் உள்ள நபிமார்கள் நீங்க யாரெல்லாம் மகான் நினைக்கிறீங்களோ அவர் நெசமாகவே மகானா இருந்தா கூட அந்த நபிமார்களுடைய தூசுக்கு சமமாக மாட்டார். உண்மையிலே மகானா இருந்தா உங்களை விட சிறந்தவனா இருக்கான். உண்மையிலே நீங்கள் யாரை மகான் என்று நினைக்கிறீர்களோ அவர் அல்லாஹ்விடத்திலும் மகானா இருப்பாரே, ஆனால் உங்களை விட அவர் சிறந்தவர் என்று சொல்ல முடியுமே தவிர நபிமார்களுக்கு ஈக்குவலானவர்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்ப நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத ஒரு அந்தஸ்தை மற்றவங்களுக்கு கொடுத்தான்னு நீங்க நினைக்கிறது ரெண்டாவது பெரிய தப்பா போயிடும். நபிமார்கள் எப்படி வந்தாங்க? இந்த உலகத்துக்கு நபிமார்கள் வந்தாங்களே, தனி பிறவியாக உலகத்துக்கு காட்சி இருந்தாங்களா? வந்த உடனே மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் மாறி தோன்றக்கூடிய விதத்துல அவர்கள் மக்கள்கிட்ட வந்தார்களா? இல்ல. நபிமார்கள் வந்த உடனே எல்லாரும் எதிர்த்தாங்க. அவங்க என்ன செய்யாங்க? எல்லாருமே கடுமையா எதிர்த்தாங்க. அப்ப கடுமையா எதிர்க்கிறதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? அதான் கவனிக்கணும். கடுமையா எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இன் அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா. என்னப்பா நீங்க நபிமார்கள்ங்கிறீங்க, எங்களை மாதிரி மனிதர் தானே நீங்க? எதிரிகள் நபிமார்களை எதிர்த்த சமுதாயம் நபிமார்களை பார்த்து எழுப்பின கேள்வி என்ன? நீங்க அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீங்க, எங்களை மாதிரி தானே இருக்கிறீங்க, எங்களை போன்ற மனிதர்களாகத்தானே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லித்தான் நபிமார்களை அவர்கள் நம்ப மறுத்தார்கள். இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? நபிமார்கள் ஒரு தனி பிறவியாக மக்கள்கிட்ட வரல. நம்ம அவுலியான தனிப்பிறவின்னு நினைக்கிறோம். அவர் கடல்ல முசல்லா விரித்து தொழுதாருங்கிறோம். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஆகாயத்தில் அப்படி நின்றாருங்கிறோம். 25 நாளைக்கு 40 நாளைக்கு சாப்பிடாம இருந்தாருங்கிறோம். தனிமையில உட்கார்ந்துகிட்டு 50 நாள் அரைச்சு போட்டாங்களாம். அது வேற ரூட்ல சாப்பாடு போவோம். 50 நாளைக்கு சாப்பிடாம இருந்தாருங்கிறோம். ஆனா அவர்கள் என்ன செஞ்சாங்க? நபிமார்களா வந்தவர்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களா உலகத்துல வரவே இல்ல. வந்தா அந்த கொஸ்டின் வராது. இன்னும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதர்கள் தானே, நாங்க எப்படி உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறது? இன்னும் சொன்னாங்க, மாலிகால ரசூல், இவரெல்லாம் என்ன ரசூல்? பெரிய ரசூலுங்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, யாக்குலு தஆம், உணவு உண்கிறார், ஓ எம்ஷி பில் அஸ்வா, கடைவீதிக்கு போறாரு, உழைக்கிறாரு, வேலை செய்யறாரு, இவரெல்லாம் தூதரா? அவங்க கேட்டாங்க. நபிமார்கள் அனுப்பப்படும் பொழுதெல்லாம் நபிமார்களை நோக்கி எதிரிகள் எழுப்பிய கேள்வி என்ன? இவர் என்ன ரசூல்? இவரே திங்கிறார். ரசூல் திங்கிற மாட்டேன், சாப்பிடாதவர் அவர்னு காட்டட்டு,
அப்படின்னு கேட்டதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? நபிமார்கள் என்பவர்கள் மெசேஜ வாங்கி தர்ற வேலையை செஞ்சாங்களே தவிர மற்றபடி மனுஷனாத்தான் இருந்தாங்க. மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு அம்சமும் நம்மிடத்தில் இருப்பதாக அவர்கள் ஒரு கட்டத்திலையும் வாதிட்டது கிடையாது. அப்படி வாதிட்டு இருந்தார்களே ஆனால், அப்படி ஒரு அம்சம் இருந்திருக்குமே ஆனால் அவங்களை எதிர்த்தே இருக்க மாட்டாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, எவ்வளவு நபிமார்களை கொலை பண்ணிருக்கிறாங்க. கொலை பண்ண முடியுமா? நம்ம நினைக்கிற மாதிரி அவுலியாவை கொலை பண்ண முடியுமா? இவங்க எழுதிக்கிற கதை பிரகாரம் அவுலியாவா? அவரு 1000 பேர் கொள்ளுவார. வயிற்றுக்குள்ள உட்காந்துகிட்ட கொண்டிருக்காரு. அவரு வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து திருடர்கள் அடிச்சிருக்காரு. இவங்க எழுதி வைக்கிற கதையில அப்துல் காதர் ஜிலானி அம்மா வயிற்றுல இருக்கும்போது வீட்டை திருட வந்துட்டானா. அப்படியே ஒரு குத்து விட்டானா உள்ளுக்குள்ள ஒரு குழந்தைய இருந்துகிட்டு. திருடன்லாம் பல்லு போச்சு அவங்களுக்கு. இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறமே நபிமார்கள் அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஃபரீகன் கஸப்தும் வ ஃபரீகன் தக்துலூன். நபிமார்கள்ல சில பேரை நீங்கள் மறுத்து விட்டீர்கள், சில பேரை கொன்று குவித்து விட்டீர்களே அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஓ தக்துலூன நபியின பிகைரில் ஹக். அநியாயமாக நபிமார்களை கொலை செய்தீர்களே யூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். ஜக்கரியா நபியை கொன்றார்கள். இன்னும் ஏராளமான நபிமார்கள் நினைஞ்சாங்க, யூதர்கள் கொன்று குவித்தார்கள். தங்களுடைய மூசாவுக்கு பிறகு யாரும் வரக்கூடாது நினைத்துக் கொண்டு, மூசாவுக்கு பிறகு யாரெல்லாம் நபி என்று சொன்னார்களோ அவர்களை எல்லாம் கொண்டு கொன்று குவித்தார்கள் யூதர்கள். அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நபிமார்கள் பெரிய தனி சக்தி பெற்றவர்களாக, யாரும் நெருங்க முடியாதவர்களாக, பயங்கரமான ஒரு மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக வந்தார்களான்னு கேட்டா இல்ல, ஒரு காலம் இல்ல. அதனாலதான் மறுத்தாங்க, அதனால ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. அல்ல அழகா சொல்றான்னு பாருங்க, ஒமா ஜஅல்நாஹும் ஜஸதன் லா யக்குலுன தஆம் ஒமா கானு காலிதீன். நபிமார்களை உணவு உண்ணாத உடலமைப்பு பெற்றவர்களாக நாம் அனுப்பவில்லை. அல்லாஹ் சொல்றான், நபிமார்களை அனுப்பினோமே உணவு உண்ணாத உடல் அமைப்பு பெற்றவர்களாக நாம் அவர்களை ஆக்கவே இல்லை. அம்பியான்னு ஒரு சூறா இருக்கு, நபிமார்கள் சூறாவுக்கு பேர். அதை எடுத்து பாருங்க. அம்பியாங்கிற சூறாவை எடுத்து பாத்தீங்கன்னா நபிமார்கள் என்ன மாதிரி அனுப்பப்பட்டார்கள் ஒவ்வொரு நபியா சொல்லி எல்லா மனிதத்தன்மையில் இருந்தார்கள் என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுதான் இந்த சொல்லி காட்டுறான். உணவு உண்ணாத உடலமைப்பு பெற்றவர்களாக எந்த நபியையும் நாங்கள் ஆக்கவே இல்லை. அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், ஒமா அர்சல்னா கபலக மினல் முர்சலீன். உமக்கு முன்னால் எவ்வளவோ ரசூல்மார்கள் அனுப்பியிருக்கிறோமே அவர்கள் எல்லாம் இல்லா இன்னஹும் லயகுலுன தாம். அவர்கள் எல்லாம் உணவு உண்பவர்களாகத்தான் இருந்தார்கள். வயம்ஷூன ஃபில் அஸ்வாக். கடை வீதிகளிலே நடமாடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்களே தவிர தெய்வீக அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கவில்லை. முகமது, உனக்கு முந்தி அனுப்பின எல்லா நபிமார்களுமே சாதாரண மனிதர்களாகத்தான் மக்கள்கிட்ட வந்தாங்க. அப்ப சாப்பிட்டு இருக்கிறாங்க, குடிச்சிருக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டு இருக்கிறாங்க, புள்ள குட்டி பெற்று இருக்கிறாங்க, நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, பலவித கஷ்டங்களுக்கு ஆளாக இருக்கிறாங்க, நம்மள மாதிரி உழைச்சிருக்கிறாங்க, நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. பிளஸ் அவங்களுடைய என்ன பிளஸ் மெசேஜ் ஒண்ணு வரும், அந்த மக்களுக்கு சொல்லுவாங்க, விளக்குவாங்க, அவ்வளவுதான். எல்லா வகையிலும் மனிதர்களா இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு செய்தி வரும், அப்பப்போ வரும், மொத்தமா வரும், அதை சொல்லுவாங்க, அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இதை தவிர மற்ற எல்லா வகையிலையும் நபிமார்கள் மனிதர்கள் தான். எப்படி உங்களை ஒருத்தர் அடிச்சா உங்களுக்கு வலிக்குமோ நபிமார்கள் அடிச்சா வலிக்கும். உங்களை ஒருத்தர் திட்டுனா எப்படி மனம் புண்படுமோ நபிமார்களை திட்டுனா அவங்களுடைய மனமும் புண்படும். உங்களுக்கு இந்த உலக பிரச்சனைகள் எப்படி எல்லாம் ஒரு மன கிளேசத்தை ஏற்படுத்துமோ அதெல்லாம் நபிமார்களுக்கு ஏற்படும். அப்ப நபிமார்கள் என்பவர்கள் தான் மனிதர்களிலேயே நிச்சயமாக சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியும். அவர்களே உங்களை மாதிரி மனிதர்களாக இருந்தார்களே தவிர மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக அனுப்பப்படலைன்னா நபி மகான்கள் சொல்ல முடியாதவர்கள், அடித்து சொல்ல முடியாதவர்கள், அதை பற்றிய ஞானம் நமக்கு இல்ல. அந்த மாதிரியான ஆட்களை கொண்டு எங்க நிப்பாட்டிவிட்டோம்? அல்லாஹ் ஆக்கிட்டவங்க எந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க? நீங்க சத்தினை கதைகளை பார்த்திருப்பீங்க, சம்பவங்களை எந்த கடைக்கி விட்டாங்கன்னு கேட்டா மௌத்தா போனாலையில மீட்டு குடிச்சிருக்கிறார். பெரிய பெரிய மகான்களுடைய கதை கிறிஸ்தாண்டி எழுதி வச்சுக்கிறான். அவங்க என்ன பண்ணிருக்காங்க? குடிச்சு வர்றாரு, ஒரு அம்மா சொல்லுது, என் புள்ள மௌத்தா போயிட்டான், என் மகன் மூத்தா போயிட்டான். அவன் அப்துல் காதர் ஜிலானி அவர் வாழ்ற காலத்துல அவர் என்ன பண்ணானா? எப்ப மூத்தா போனான்? ராத்திரி தான் மூத்தா போனான். அப்படியா எட்டி பார்த்தாராம் ஆகாயத்துல. அங்க பார்த்தா மலக்குள் மூத்து இருக்காருல்ல இஸ்ராயில், அவர் கூடையில் அள்ளி போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாராம் உயிர்களை எல்லாம். அன்னைக்கு ராத்திரி பிடிச்ச உயிரெல்லாம் நினைக்கிறாரு, அள்ளி போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாராம். எழுதி வச்சுக்கிறானுவங்க. போன அவர் கேட்கிறான், மலக்குள் மூத்து இஸ்ராயிலே. இஸ்ராயில் ஒரு ஆள் முதல் கிடையாது குர்ஆன் ஹதீஸ்ல. இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க கடைசியில, ஓ இஸ்ராயில அந்த அந்த இப்ராஹிமை விட்டுட்டு போ,
பேர் வரல, நான் சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அந்த பையனை விட்டுட்டு போ, முதல்ல அந்த உயிரை விட்டு திருப்பி விட்டுரு, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறார் அவரு. இப்ப உடனே இல்லையா, அதெல்லாம் முடியாது, அல்லாவுடைய கட்டளை நான் மீற மாட்டேன். உடனே இவர் ஒரு கயிறு வச்சிருக்காரு, பாச கயிறு மாதிரி, அப்படி தூக்கி போடுறாள். அந்த கூடையில கரெக்டா மாட்டு, ஒரு வெட்டு வெட்டினவுன கூடையில ஒரு எல்லா உயிரும் கொட்டி போய் அன்னைக்கு ராத்திரி மூத்தா போனவெல்லாம் பொழைச்சிட்டானா. அல்லத வெறுங்கை வீசிட்டு போறாரு. என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு, வெறுங்கை வீசிட்டு வரைய? இந்த ஒண்ணு கேட்டாரா, கொடுக்கல, எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டாரு. ஒன்னு கொடுத்துருக்க வேண்டியானே, என்னுடைய ஹபீபு கேட்டிருக்காரு, ஒரு உசுர நீ கொடுத்துட்டு வருவியா, எல்லாத்தையும் விட்டு போது நிக்கிறிய, இப்படி எல்லாம் கதை கட்டி வச்சுக்கிறானுங்கிற. அவுளியாங்கிற பேர்ல இவர் என்னமோ அல்லாவுக்கு போட்டி ராஜ்ய நடத்தின மாதிரி, அல்லாவுக்கு எதிராக இவரும் ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அல்லாஹ் ஒண்ணு செய்யாத இவர் எழுத்து என்ன செய்யறாரு, கவுண்டர் கொடுக்கிறார். அந்த மாதிரி எல்லாம் கதை கட்டி வச்சுக்கிறாங்களே. நபிமார்களை பாருங்க, இவரெல்லாம் நல்லவரான்னு கூட அல்லாவுக்கு தான் தெரியும், மறுமையெல்லாம் தெரியும். நல்லவர் என்று சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, அவர் அல்லாவுடைய நிலைகளை நிப்பாட்டுற அளவுக்கு ஆச்சு. நல்லவரான்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை, அவர் மகான் என்று சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தெரிய போகுது, அவரை நம்ம என்ன ஆக்கி விட்டோம், அல்லாவுக்கு ஈக்குவலா அவர் ஒரு அல்லாஹ் ஆக்கி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த சமுதாயம் பண்ணி வச்சிருக்குத. இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை பார்த்தா நமக்கு என்ன விளங்குது? நபிமார்களை பற்றி டோட்டல் அல்லாஹ் சொல்றானே, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஆல இம்ரான் 79வது வசனம், ஆல இம்ரான்ல 80வது வசனம், ஆராஃப்ல 63வது வசனம், சூரா இப்ராஹிம்ல 10வது வசனம், அதுலயே 11வது வசனம், அம்பியாவுல 8வது வசனம், மூமினூன்ல 33வது வசனம், ஃபுர்கான்ல 7வது வசனம், ஃபுர்கான்ல 20வது வசனம். இவ்வளவு வசனத்தை குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா, நபிமார்கள் பொதுவாக மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு அனுப்பப்படவே இல்லை, எல்லா வகை மனிதத்தன்மை பெற்றவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் அடித்து சொல்லுகிறான். முடிஞ்சு போச்சா? இது பொதுவா சொல்லப்பட்டான். இது போக குறிப்பிட்டு ஒரு ஆள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி அவர் மனுஷர் தான் நிலைநாட்டான். நபிமார்கள் வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல எதுக்கு சொல்றான்? கதைக்க சொல்றான் இல்ல. நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களுடைய வரலாறுகளிலே லஹிபரத்துல் உலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு நல்ல பாடமும் படிப்பினை இருக்குதுங்கிறான். அப்ப நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா அவங்க வாழ்க்கையில பெரிய படிப்பினை நமக்கு இருக்குன்னு விளங்கிடணும். இப்ப நபிமார்களை எடுத்துக்கொண்டால் ஒருவர் தெய்வீக அம்சம் பொருந்தியவராய் இருந்தார் என்று சொல்வதாய் இருந்தா, அவ்வளவு நபிமார்களை ஒரு ஆளை சொல்ல முடியுங்க, சொல்லக்கூடாதானா? இப்படி சொல்வதாய் இருந்தால் யார சொல்லலாம்? ஈசா நபி சொல்லலாம். ஒருத்தர் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர் என்று ஒருத்தர் நம்ம நினைக்கிறதா இருந்தா, ஒருத்தர் அவரையும் நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிறதா இருந்தால் அவரை மட்டும் சொல்லலாம். ஏன்? அவர் அதிசயமா பிறந்தார். மற்றவன்லாம் நம்மள மாதிரி மற்ற நபிமாரெல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாங்க. இவருக்கு தாப்பம் கிடையாது. ஆணுடைய துணை இல்லாம அல்லாவுடைய தனி குதிரத்துல தனி உத்தரவுல அல்லாவுடைய ஆர்டர் மட்டும் தான் இருந்துச்சு. உலகத்துல அதுக்கு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல் இல்ல. உலகத்துல ஒரு பொருளை உண்டாக்குறதுக்கு என்ன மெட்டீரியல்? ஒரு ஆணுடைய உயிரணு வேணும். அந்த உயிரணின் மூலமாகத்தான் ஒரு குழந்தை உருவாகும். அதான் அதுக்குரிய மெட்டீரியல், மூலப்பொருள். இவருக்கு மூலப்பொருள் என்ன? ஒரு மூலப்பொருள் கிடையாது. ஆகுங்கிறது மட்டும்தான் மூலப்பொருள். ஈசாவுடைய மூலப்பொருள் என்ன? குன், ஆகு. ஹலிமத்துல்லான்னு இருக்குதான் அவருக்கு பேரு. அல்லாவின் வார்த்தைங்கிறம மூலப்பொருள் இல்லாம அந்த வார்த்தையினால் மட்டும் உண்டானவர். அதனால அவருக்கு என்ன பேரு? கலிமத்துல்லா, அல்லாவுடைய வார்த்தை என்ற அவருக்கு பேரு. ஆர்டர் மட்டும்தான், ஆர்டர்ல உண்டானவர். நம்மளும் ஆர்டரோடு தான் உண்டாகிறோம். நம்ம ஆர்டர் பிளஸ் மெட்டீரியல். அல்லாவுடைய ஆர்டரும் இருக்குது, நமக்கு ஒரு மூலப்பொருள் சேருது. மூலப்பொருளோட சேர்த்து ஆர்டர் இருக்கு நமக்கு. அவருக்கு எந்த மூலப்பொருளும் இல்லாம சும்மா உண்டானவர், அப்படி உண்டானவர். அப்ப அவர் கொஞ்சம் அவரைத்தான் தெய்வீக அம்சம் பொருந்தியவன்னு அதான் சொல்லிவிட்டானுவோ. கடவுளுக்கு ஒரு கூட்டம் அப்படியே படைக்கப்பட்டவரா இருந்தனாலதான் ஒரு சமுதாயம் அவர் எப்படி செஞ்சாங்க, கடவுளுடைய குமாரன்னு சொல்லிவிட்டானுவோ, கடவுளுடைய மகன் சொல்றாங்க இல்லையா? அப்படி சொல்ற அளவுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி பிறந்தவரு, அவருடைய இறப்பு அதிசயமானது. இன்னும் இறக்கான அல்லாவுடைய கஷ்டத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அதிசய பிறவியவர். அவர் பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. லக்கது கஃபரல்லதீன, இங்கதான் நீங்க விளங்கணும். நபிமார்கள் ஈசா நபி மாதிரியான ஆட்களுடைய கதியே இதுன்னு சொன்னா நீங்க உங்க சாவுல மீது அப்துல் காரிஜால எந்த மூளைக்குங்கிற அல்லாஹ் சொல்றது பாருங்க. லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறாரு. மசீஹ்னா ஈசாவுக்கு ஒரு பேரு. மசீஹ்னா கிறிஸ்துன்னு சொல்றாங்கல்ல, அவருடைய அரபிதான் மசீஹ்ங்கிறது. மரியமுடைய மகன் கிறிஸ்து இருக்கிறாரே இயேசு, அவர்தான் அல்லறை என்று சொல்கிறார்களே, அவர்கள் காவிர்களாக ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியை நீங்கள் கேளுங்கள். என்ன கேளுங்கள்?
ஃபமை யம்லிக் மினல்லாஹி ஷைஆ இன் அராத ஐ யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மர்யம வ உம்மஹு வ மன் ஃபில் அர்தி ஜமீஆ. முகமது நபியை நீங்கள் கேளுங்கள். என்ன கேளுங்க தெரியுமா? நீங்க ஈசான்னு சொல்றீங்களேப்பா, மரியமுடைய மகன், அவரையும் அவருடைய அம்மாவையும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் அழிச்சு நாசமாக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் எவன் அவங்களை காப்பாற்ற முடியும் என்று கேளு. அல்லாஹ் நான் நினைச்சேன்னா அவரையும் போட்டு அழிப்பேன், அவங்க அம்மாவுக்கு நகரத்தில் போடுவேன், அகில உலகத்தில் உள்ளாலும் இன்றைக்கு போடுவேன். அப்படி செஞ்சா எவன் என்று கேட்க முடியும்? எனக்கு ஈக்குவலாக பாக்குறீங்களா? என்னுடைய வல்லமை காட்டுவதற்காக நான் ஒருத்தர் வித்தியாசமா படைச்சா அவர் எனக்கு ஈக்குவல் ஆயிருவாரா? எனக்கு சமமாயிருவாரா? என்னுடைய அம்சம் அவருக்கு வந்துருமா? அவரையும் நான் அழிப்பதா இருந்தாலும் அழிப்பேன், எவன் கேட்க இயலாது. அவர் அம்மாவத்துக்கு நரகத்தில் போட்டாலும் போடுவேன், எவன் கேட்க இயலாது. அல்ல என்ன வார்த்தையை போடுறான்னு ஃபமை யம்லிக் மினல்லாஹி ஷைஆ. அல்லாஹ்விடமிருந்து எவனுக்கு காப்பாற்ற முடியும்? எப்ப காப்பாற்ற முடியும்? இன் அராத ஐ யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மர்யம், மரியமுடைய மகன் ஈசாவையும் ஓ உம்மஹு அவருடைய அம்மாவையும் வமன் ஃபில் அர்தி ஜமீஆ இந்த பூமியில உள்ள அத்தனை பேரையும் நான் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எவன் காப்பாற்ற முடியும்? அவங்கள தப்பு வைப்பவன் யார் சொல்லு பார்ப்போம். எனக்கு அவ்வளவு ஒரு அடிமைகள், அவர்களை போய் நீ கடவுளுங்கிறியா? அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில எந்த மகான்கிற லெவலுக்கு போனாலும் சரி அவனுக்கு அடிமைதான். சொன்ன வேளையர் தூதருங்கிற ஒரு கிரேடு கொடுக்கப்பட்டதை தவிர மற்றபடி எடுத்துக்கொண்டீர்களே, தூதர்னு கிரேடு கொடுத்ததுக்காக வேண்டி அவரை கொண்டு அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு உட்கார வச்சீங்கன்னா அவன் அதுக்கு ஒத்துக்கிறவே மாட்டான், அதை பொருந்தி கொள்ளவே மாட்டான், அதை அல்லாஹ் விரும்பவே மாட்டான், கடும் விஷயமாக எடுத்துக்கொள்வான். அந்த கடும் விஷயத்தினுடைய தான் அந்த வார்த்தை. இன்னும் சொல்லி காட்டுறான் அல்லாஹ், மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், மரியமுடைய மகன் இயேசு இருக்கிறாரே அவர் ரசூலை தவிர வேறு இல்லை, வெறும் தூதர் தான். அப்புறம் சொல்றான் உம்முஹு சித்திகா, அவருடைய அம்மா இருக்காங்களே அவர் ஒரு உண்மையான ஒரு பெண்மணி, அவர் ஒரு உண்மையாளராக இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்பதான் எல்லாம் கொண்டு வர்றான் பாயிண்ட. நீங்க என்ன பண்றீங்க? கடவுளுங்கிறீங்களா? கடவுள் குமார் இருந்தீங்களா? இப்ப பாடுறான்னு கேட்கிறான் அல்லாஹ். ஏ கானா ஏ குலானி தாம், அம்மாவும் மோகனும் ரெண்டு பேருமே துண்டுகிட்டு இருந்தாங்க தெரியுமா? உனக்கு சாப்பிட்டாங்க தெரியுமா? அவனை எழுத்துல வச்சுக்கிறான். ஏத்தனால சாப்பிட்டாரு, மாரியம் சாப்பிட்டாங்க, அதை ஒயின் குடிச்சாரு, திராட்சை பழம் சாப்பிட்டாரு, அந்த என்னமோ பாக்டா பண்டிகையில ரொட்டி சாப்பிட்டாரு, அப்பம் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய சாப்பிட்ட விஷயங்கள் பைபிள்லயும் வருது. அல்லாவும் சொல்றான் கானா யோ குலானி தாம், திண்டாங்க இல்லப்பா ரெண்டு பேரும், முடிச்சு வச்சு கடவுள் இல்ல, திண்டத கடவுள் கிடையாது. திண்டுட்டாரன்னா தேவராயிட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டு கேட்கிறான் உள்ளூர் நபியை எந்தித்துப்பார் கைவன் பையிலகுமுள்ள ஆயாத், எவ்வளவு தெளிவாக நாம் விளக்குகிறோம். சும்மார் அண்ணா யூபக்கூன், பிறகு மேலும் சிந்திட்டு எப்படி திசை போகிறார்கள். இவ்வளவு அருமையா நான் கேள்வி கேட்கிறேன். அதுல உள்ள திசை ஓடுறாங்கன்னு பாரு. திங்கிறான் சிலர் திங்கப்பா சாப்பிட்டாங்க, மனிதர்கள்ல மனு சுமந்திருந்தாங்கல்ல, சிலிண்டர் சுமந்திருந்தாங்கல்ல, கக்குத்துக்கு போனாங்கல்ல, அப்புறம் கடவுள் இன்னும் கடவுளுங்கிறாங்க. சாப்பிட வேண்டி இருக்குது, போய் கழிக்க வேண்டி இருக்குது, கழிச்சவன சோறு கிடைக்காத அலைய வேண்டி இருக்குது, மரம் திங்க வேண்டி இருக்குது, மரம் கழிய என்ன கடவுளுங்கிற என்ன தன்மையை பார்த்து நீ கடவுளுங்கிற? இதுக்கு மேல என்ன ஆதரவுங்கிறான். திங்கிறதான் பெரிய டாபிக் எடுத்து வைக்கலாம். இது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு கடவுளுக்கு இல்லப்பா, கடவுள்னா சாப்பிடக்கூடாது, இது கூட உங்களுக்கு வழங்கலையா? கடவுள்னா ககுசுக்கு போக கூடாது, வாயு விட்டு பல விஷயங்கள் வருமா? அப்புறம் சரிப்பட்டு வருமா? அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் கேட்கிறான், மறுமை நாள்ல ஈசாவை நான் விசாரிப்பேன். மறுமை நாள்ல ஈசா நிப்பாட்டப்படுவாரு. நிப்பாட்டினோன்னு அந்த மக்கள்லாம் அப்படி சந்தோஷப்படுவாங்க. யாரு? அந்த கடவுள்னு சொன்னாங்கல்ல, நம்மளை காப்பாத்த வந்துட்டாருல, அதுக்கு நம்ம தான் நம்மளை கூட்டு போயிருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லாஹ் கேட்பான், இது காலல்லாஹு யா ஈஸா இப்ன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே அன்த குல்தலின் நாஸ், நீதான் இந்த மக்களுக்கு சொன்னாயா? என்ன சொன்னாயா? இத்தஹிதுனி வ உம்மி இலாஹைன் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு என்னை எங்க அம்மாவையும் கடவுளாக்க நீதான் சொன்னியா? உன்னை கடவுள் நாங்க இல்லப்பா, உங்க அம்மாவை கடவுள் நாங்க இல்ல, நீ தான் சொன்னியா? இப்படித்தான் போதிச்சியா? இதுதான் அவனை அனுப்புனானே. அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். அவர் என்ன சொல்வாரு? அல்லாஹ் தெரியாத இவர் சொல்லலண்டு, இவர் அப்படிலாம் சொல்லல, அல்லாஹ்வுக்கு தெரியும். இவர் கரெக்டா சொன்னாரு, அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் வணங்குங்கள் என்றுதான் பிரச்சாரம் பண்ணாரு, அல்லாஹ்வுக்கு தெரியும். எதுக்கு அல்லாஹ் கேட்கிறான்? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி கேட்கறாங்க, ஆமான்னு சொல்ல போறாரு இப்ப அப்படின்னு அல்லாஹ் அவங்கள பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கி நச்சுன்னு செருப்படிக்கிற வேலை அல்லாஹ் கேட்கறான். கேட்ட உடனே அவர் சொல்லுவார், சுப்ஹானக
அல்லா நீ ரொம்ப தூயவன், நான் போய் இப்படி சொல்லுவானா? மாய கூலி அண்ணா கூல மாலை சலீபி ஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லுவேன்? நான் எப்படி என்னை வணங்கன்னு சொல்லுவேன்? என்னிடத்துல கேளுங்கள் எப்படி சொல்லுவேன்? என்னை கும்பிடுங்கள் எப்படி சொல்லுவேன்? உனக்கு செய்ய வேண்டிய மரியாதை எனக்கு செய்யுங்கள் நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு உரிமை இல்லையே, அதுக்கு தகுதி இல்லையே, நான் எப்படி சொல்லுவேன்? அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப அல்லாட்ட கெஞ்சினாரு. இன் குந்து குல்துஹு பக்கல் அலிப்தஹு, நான் சொன்னாதான் உனக்கு தெரியுமே இல்ல, அப்படி சொல்லி இருந்தா கேட்டா தெரிஞ்சுக்கிறது உனக்குதான் நல்லா தெரியுமே. அப்புறம் ஒரு டவுட் வருது, தெரிஞ்சுக்கிட்டே அல்லா கேட்கறான் விலங்குல இவருக்கு, அவனுக்கு எல்லாம் தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டு நீ தான் சொன்னியாண்டு கேட்கறான்ல விலங்குல. அவர் சொல்லி போறாரு, தாளமும் மாபி நப்சி உல ஆளும் மாபி நப்சிக்க, என் மனசுல உள்ளது உனக்கு தெரியும், உன் மனசுல என்ன வச்சுட்டு கேட்கற எனக்கு தெரியல. நான் அப்படி சொல்லலன்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட கேட்கிற, என்னத்து கேட்கற எனக்கு தெரியாதல்ல. ஆனா என் மனசுல உள்ள உனக்கு தெரியும், உல ஆளும் மாபி நப்சிக்க, உன் மனசுல உள்ள எனக்கு தெரியாது, என்ன நோக்கத்து கேட்கிற எனக்கு விலங்குலையே அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னும் கண்ட அல்லாமல் கொய்யூப், நீ தான் மறைவானதெல்லாம் உனக்கு தெரியுமே, எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்த, எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? நானா கடவுளுடைய மகன் சொன்னேன்? நானா எங்க அம்மா கடவுளுக்கு பொண்டாட்டின்னு? நானா என்னை வந்து கூட சொன்னேன்? இல்லையே அப்படின்பார். அதோடு நித்தல, மா குல்தகும் இல்லாம அமர்த்தனி பிகி, நீ எனக்கு என்ன உத்தரவிட்டாயோ அதைத்தான் சொன்னேன். அது என்ன உத்தரவிட்டாய்? அனேபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என்னுடைய கடவுளும் உங்கள் கடவுளும் ஆகிய அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள். இதுதான் நான் சொன்னேன். நான் மக்கள்கிட்ட போய் சொன்னதெல்லாம் என்னை அல்லாஹ் வணங்குங்க, உங்களுக்கு அவன் தான் ரப்பு, எனக்கு அவன் தான் ரபி, ரெண்டு தனித்த ரப்பு இல்லப்பா. இதைத்தான் நான் சொன்னேன். குந்து அலையும் சஹீதன் மாதும் துபிக்கும், நான் அவர்களோடு சேர்ந்து இருந்த காலமெல்லாம் அவர்களை நான் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இருக்கும்போது என்னை கடவுள்னு சொல்ல விடல, என்னை தூக்கிட்டவன் நான் என்ன பண்ணுவேன்? பழமானத்தை வஃபை தனி, என்னை நீ கைப்பற்றிய பிறகு குந்த அந்த ரஃபீபாலையும், அவர்களை கண்காணிப்பவன் நீ தான். அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது, நான் இருக்கும்போது என்ன நேரம் வந்து சொன்னாங்கன்னா நான் பிடிச்சி சட்டையை பிடிச்சி நிப்பாட்டி இப்படி சொல்லாதப்பான் இருப்பேன். அல்லாஹ் என்னை கேட்காதுன்றார். அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, நபிமார்கள்லயே ஒரு அதிசய பிறவி என்று, பிறவியில அதிசயம் அவர் தான், மற்றவங்க எவனா அதிசய பிறவிம்பாங்க, உண்மையில அதிசய பிறவி யாருன்னு கேட்டா இவர் ஒரு ஆள் தான், பிறப்பிலே அதிசயமானவர். இந்த அதிசய பிறவியாக இருக்கிற ஈசா நபியை பற்றி அல்லாஹ் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் என்ன? அவர் மனிதர் தான், பிறப்புல அதிசயமா இருந்தால் கூட அவரை கொண்டு ஏன் இறப்பில வச்சா நடக்கிறது வேற, ஒத்துக்கிற மாட்டேங்கிற அல்லாஹ். இந்த ஈசா நபியை பற்றி உள்ள விஷயங்கள்லாம் விரிவா நீங்க தெரிஞ்சுக்கிறான்னா மாயிதா 17, நிசா 172, அதே மாதிரி மாயிதாவுல 116, மாயிதாவுல 117, இந்த வசனங்களையும் அதுக்கு தொடர்ச்சியா முன்பின் பாத்தீங்கன்னு சொன்னா ஈசா நபி இப்படித்தான் இருந்தாங்க. அவங்கள அல்லாவுடைய அந்தஸ்து கொடுக்க அல்லாஹ் ஒத்துக்கிறவே இல்லை, கட்டும் கோவப்படுறான் அப்படிங்கிற நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப இது என்ன விளங்குது? மகானாவே இருக்கட்டும், இப்ப ஈசா நபிக்கு மேல பெரிய மகானா வச்சுக்கிருவோம், அப்துல் கார் ஜிலானி மகானா, சரி மகானா இருந்துட்டு போறாரு, சாவுல மீது மகானா இருந்துட்டு போறாரு, ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் மகானா இருந்துட்டு போறாரு, இருந்தா அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். உனக்கு அவருக்கு என்னங்கிற, அவர் மகானா இருந்தா அவருக்கு நல்லது, அவருடைய மறுமை வாழ்க்கைக்கு நல்லது. உனக்கு என்னவா அவர் செய்ய முடியுமா? அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கானா? ஈசாவுக்கு நான் கொடுத்தனா? ஈசாவுக்கு நான் கொடுக்கலையே. என்னை வணங்குங்கன்னு சொல்லியிருந்தா அவர் பிடிச்ச நரகத்தை நான் போட்டு போனேன், அவனை அம்மாவையும் சேர்த்து அழிச்சு போடுவானே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு நல்லா கேட்கிறானே. அப்ப இங்கதான் நம்ம விளங்குறோம், மகான் என்று நம்புறது முதல் தவறு. அப்படி நம்பினால் கூட மகான்ங்கிறதுனால அவர் அல்லாவுக்கு அடுத்த வீட்டுக்காரர் ஆக முடியாது, அவர் நினைச்சது எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றுவாங்கிறது கிடையாது. தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இன்னொரு நபி, அவரும் ஒரு சிறப்பான ஒரு நபி தான், அதிகமான நாட்கள் வாழ்ந்த ஒரு நபி. குரான்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலம் வாழ்ந்தது யாரு? நூஹ் நபி. 950 வருஷம் வாழ்ந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குரான்லயே. அல்பசனத்தின் இல்ல 50 ஆமா, 50 ஆண்டுகளுக்கு குறைவாக 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார். 950 ஆண்டு காலம் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றார், திருப்பி திருப்பி அல்லாஹ் பத்தியும் ஏனத்துவத்தை பத்தியும் பிரச்சாரம் பண்றார் நூஹ் நபி. 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணா அதிக பிரச்சாரம் பண்ண நன்மை நபிமார்கள் இவரு தான் அடிக்கும், கொள்ளடிப்பாரு. மற்ற ஆளுகளுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு கூட 23 வருஷம் பிரச்சாரம் பண்ண நன்மை தான் கிடைக்கும். 23 வருஷம் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. அதிகமான பிரச்சாரம் பண்ணவருங்கிறதுக்கு ஒரு நன்மை கொடுக்கறதா இருந்தா ஃபர்ஸ்ட் இயர் இவருக்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரியான அரசுல உள்ளவர் 950 வருஷ காலம் பிரச்சாரம் பண்ணி ஒரு பேர் கேட்க மாட்டேன்ட்டான். பெரும்பாலானவர்கள் நிராகரிச்சுட்டான், மறுத்துட்டான், ஏத்துக்கிற மாட்டேன்ட்டான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், குரான்ல இருக்கிற சம்பவம், நமக்கு தெரிஞ்ச சம்பவம். கடைசி ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம
அல்லாஹ்ட்ட கையேந்திடுறார். கூட ஒரு அத்தியாயம் இருக்குது. அவருடைய கடைசி பகுதியை பாத்தீங்கன்னா அவர் பத்வா செஞ்சதெல்லாம் வருது. சூரத்து நூஹுங்கிற பேர்லயே குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரின தய்யாரா. யா அல்லாஹ், இன்னும் இந்த ஒரு காஃபிரை விட்டு வைக்காத. இன்னகையின் தவறும், நீ இவர்களை விட்டு வைத்தால் இழிலும் இபாதக்க, உன்னுடைய நல்லடியார்களையும் சேர்த்து கருத்து போடுவாங்க. வலா எளிதும் இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, கெட்ட பாவிகளையும் காவிர்களையும் தான் இவர்கள் இனிமேல் பெற்றெடுப்பார்கள். நான் பார்த்துட்டேன். 1 வருஷம் பார்க்கல, 2 வருஷம் பார்க்கல, 950 வருஷம் பார்த்து விட்டேன். இவங்க தேடுற கேசா இல்ல. யாரும் உன்னுடைய அதாப இவங்களுக்கு இறக்கிரு, இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடு சொல்லிவிட்டார். இது குர்ஆன்ல உள்ளதான், கதை இல்ல, குர்ஆன்ல உள்ளதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி சொன்ன உடனே அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். சரி, எப்படி ஏத்துக்கிட்டான்? அவங்கள அழிக்கணும், இவங்களை காப்பாத்தணுமே. ஒரே அடியா போட்டு அழிச்சிட முடியாத, அழிக்கவும் செய்யணும், நூவோட இருக்கிற நல்ல மக்களை காப்பாற்றவும் செய்யணுமே. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ ஒரு கப்பலை செய்யி, நமது உத்தரவிலும் நமது கண்காணிப்பிலும் நீ ஒரு கப்பலை செய்வாயாக. கப்பலை தயார் பண்றாரு. கப்பலை தயார் பண்ணி, பெருந்தலைதான் கப்பல், கடல் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. கப்பலை செய்யின்றாங்கல்ல, எல்லாம் பைத்தியக்காரன் கேள்வி பண்றாங்க. கப்பல் செஞ்சு முடிச்ச உடனே உன்னை நம்பிக்கை கொண்ட மக்களை எல்லாம் கப்பல் ஏத்திக்க. ஏத்தின உடனே கொட்டுன்னு கொட்டுது வானம், மழை பொழியுது. கீழே இருந்து வேற பீரிட்டுக்கிட்டு, ஊற்று பீரிட்டுக்கிட்டு தண்ணி வருது. மேல இருந்து கொட்டுது, கீழே இருந்து பீரிட்டுக்கிட்டு வருது. போக 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 தண்ணீர் அதிகமாக அதிகமாக அப்புறம் கப்பல் மிதக்கிற அளவுக்கு தண்ணி வந்த உடனே அப்படி கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மேல எழும்ப ஆரம்பிக்குது. இந்த நிலைமை வந்த உடனே அவருக்கு குடும்பத்து யாபம் வருது. என்ன யாபம்? மகன் இந்த கட்சியில இல்ல. எந்த கட்சியில இல்ல? நூஹ் நபியுடைய கட்சியில, மூமின்களுடைய கட்சியில இல்ல. அவன் எதிரணியில இருக்கிறான். எதிரணியில இருந்தவன் நூஹ் நபி கூப்பிட்டு கேட்கிறாரு, யாபுனை ஏற்கம் ஆனா வலாத்தக்கும் மினல் காஃபிரீன், மகனே இந்த கப்பல்ல ஏறிக்க, காஃபிர் ஆகிறாதப்பா, காப்பாத்துறதுக்கு நல்லா அதை செய்ய சொல்லிருக்கான். கண்ணு முன்னாடி இதை பார்த்துவிட்டு அவன் மாட்டேங்கிறான். போயா, நான் ஏறுவனா? நான் என்ன அவ்வளவு கொள்கை பிடிப்பு இல்லாதவன்? அவன் சொல்றான், சாவி இலாஜபலின் யாசிமுனி மினல்மா, இந்த வெள்ளப்பெருளையத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு மலை உச்சியில ஏறிக்கிறவனே. எவ்வளவு வந்துட போகுது மழை எவ்வளவுதான் கொட்டட்டுமே, மலை உச்சியில போய் ஏறிக்கணுமே. அதையும் மிஞ்சி போனுச்சு ஆனா தண்ணி. ஏன்னா அந்த கப்பலை ஒதுங்கினது அந்த ஜூதி மலை மேலதான் ஒதுங்கினுச்சு. கப்பல் உட்கார்ந்தது எங்கதான் உட்கார்ந்துச்சு? அந்த மலை மேல போய் உட்காருது. அப்படி தண்ணி அப்படி மேல அப்படியே மேல மலை உச்சியில கப்பல் உட்கார்ந்துருச்சு. மலை உச்சியில தான் அப்படியே இருந்து, பிறகு அதுல பனி பெய்யுது. அந்த கப்பல் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டு அந்த கப்பலை எடுத்து வச்சுக்கிறாங்க. அது ஒரு விஷயம். யூதி மலையில எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்குரிய வீடியோ எவிடன்ஸ்கள் எல்லாம் கூட நம்ம கிட்ட இருக்க, வீடியோ காட்சிகள் வேணா வாங்கிக்கலாம். அந்த மலையில ஒதுங்கி இருக்குது, பனி பொழிஞ்சு, அதாவது மலை உச்சியில போய் கப்பல், அதுக்கு மேல பனி. தரையில இருக்கிற கப்பல் அவ்வளவு தூரம் யாரு தூக்கி வச்சான்னு யோசனை வரும். தரை மட்டும் கப்பல் இல்ல, அது எதை வச்சு கண்டுபிடிக்கிறான்? மலை எவ்வளவு உயரமா இருக்குது, இவ்வளவு பெரிய கப்பலை தூக்கி யாரு மேல கொண்டு வச்சவன், அதுக்கு மேல பனியை பொருத்தி வச்சவன் யார்? கண்டிப்பா அந்த அளவுக்கு தண்ணி வந்திருந்தா மட்டும்தான் அந்த கப்பல் அந்த மேல இருக்க முடியும். இமயமலை மேல ஒரு கப்பல் இருந்து அதுக்கு மேல பனி மூடி இருந்தா நீங்க என்ன விளங்குவீங்க? என்ன மூடு? சாதாரண கப்பல் நினைப்பீங்களா? ஒரு அதிசயமான நிகழ்ச்சி நடந்து விளங்குவீங்களா? அப்ப நம்ம என்ன விளங்கணும்? இமயமலை உயரத்துக்கு தண்ணி போய் இருக்குதுன்னு தான் விளங்கணும். அதுக்கு மேல கப்பல் மேல வந்திருக்குது. அந்த மலை உச்சிக்கு வந்த உடனே சருன்னு தண்ணி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இறங்கணும்னு அந்த மலை உச்சியில இருந்து போச்சு அப்படின்னு சொல்லி, பரமட்டத்துல மலைக்கு மேல கப்பல் எடுக்கிறான் பாருங்க. இந்த கப்பலை எங்க எடுக்கிறான்? குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த சம்பவத்துடைய கப்பலை மலை உச்சியில எடுக்கிறான். கெட்டு போகாம இருக்கிற நைச போத்து வச்சுப்பான்ல, இல்லாட்டி பூச்சி புழுக்கள் அரைச்சு கராயந்து போயிருக்கும். பிற்காலத்துல எடுக்கிறதுக்காக வேண்டி எடுத்து பாதுகாக்கக்கூடிய காலம் வந்தோட வெளிப்படுத்துறான். அந்த டாபிக் வேண்டியது இல்ல, இவ்வளவு நடக்குது. நடந்த உடனே அவன் என்ன செய்யறான்? கொஞ்சம் கொஞ்சமா இருந்து வெள்ளப்பெருளை அதிகமாகுது, மூழ்கடிக்கப்படுறான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது பெரிய அளவு ஒண்ணு வருது. காணமினல் முகரத்தீன், மகங்கார மூழ்கடிக்கப்பட்டு போயிட்டான். இவ பேசிட்டு இருக்காரு, மகனே வந்துருங்கிறாரு. ஆனா போயாங்கிறான், மலை உச்சிக்கு போதாங்கிறான். அது கூட அல்ல போக விடல. பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெருளையும் உடனே அவங்க அடித்து விட்டு போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்படின்ற உடனே அவர் கேட்கிறாரு, இன்னபடி மின்னாகலி, யாரெல்லாம் என் மகன் என் குடும்பத்துல ஒருத்தனாச்சே, அவனை மட்டும் நான் மூழ்கடிக்க சாவடிக்கிறேனே, என் கண்ணு முன்னாடி சாவுறானே, காப்பாத்துங்கிறாரு. மகனுடைய பாசம் மேலோங்குது. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் குடும்பத்தான் கிடையாத,
யார் சொன்னது உன் குடும்பத்தான்? உனக்கு பிறந்தா உன் குடும்பத்தானே? உன் கொள்கைகளை நடந்தா தான் உன் குடும்பத்தான். என்னுடைய பார்வையில உன் குடும்பத்துக்காரன் யாரு? உன் கொள்கை ஏத்துக்கிட்டவன் குடும்பத்துக்காரனை தவிர உன்னுடைய சந்ததியா பிறந்ததுனால ஒருத்தன் குடும்பத்தான ஆக மாட்டான். இன்னஹு லைஸ மின் அஹ்லிக. அதோடு நிறுத்திக்கல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின். இப்படி கேட்கறதே ஒரு கெட்ட செயல். என்ன கேட்கற? யாருக்கு என்ன கேட்கற? யாரு கேட்கற? விவசாய வேணாமா? எனக்கு எதாவது போயிருக்கிறான், என்னை வணங்க மாட்டேன் இருக்கிறான், அவனுக்கு வேண்டி நீ பிள்ளை பாசல கேட்கறியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் சொல்றான், அயலுக்கு அந்த கூணமினல் ஜாகிலின். மடையன்ல ஒருத்தன் ஆயிராத, எச்சரிக்கிறேன் உன்னைய. அல்ல நபிக்கு சொல்றாங்க, ஜாகில்னா மடையன் அர்த்தம். அல்லாஹ் சொல்றான் நபியை பத்தி, அப்படி சொல்ல நபியை பத்தி, மூடர்களில் ஒருவராக நீ ஆகிவிடாது. என்ன என்ன அடிப்படை நீ புரிஞ்சுக்கிட்டு கேட்கிற அப்படிங்கிறான். இது கவனிக்கணும். ஒரு நபி, அவர் மகன் அவர் கண்ணு முன்னாடி மூழ்கடிக்கப்படுறான். நம்ம நினைக்கிறோம் அல்லாவுக்கு நெருக்கமானவர்னா அவர் நினைச்சதையெல்லாம் நல்லா கொடுத்துவார் நினைக்கிறோம். அவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? நூஹ் நபி தன் மகன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லாஹ் அவர் விருப்பத்தை எதுக்குத்தானா? அவன் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கானே, அந்த ரூல்ஸ் நின்றானா? வேண்டிய நபி தான். 950 வருஷ காலம் அல்லாவுக்கு அர்ப்பணிச்சாரு, உழைச்சாரு, அடி வாங்கினாரு, உத வாங்கினாரு. 950 வருஷம் துன்பங்களை தாங்கினாரு. யாரும் இவ்வளவு காலத்து தாங்கினது இல்ல. இவ்வளவு பெரிய தியாகி மகனுக்காக கேட்கிறாரு. மூடு வாயா, முட்டாளுங்கிறான். ஜாகிங்கிறான். ஜாகிங்ல ஒருத்தனை சேர பாக்குறியா நீ? மூட்டர்கள் ஒருவனாக பாக்குறியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான்னு சொன்னா, இங்கதான் நம்ம விளங்குறோம். என்னதான் மகானா இருக்கட்டு, அல்லாதான் மனுஷன் தான். மகானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தியாகியா இருந்தாலும் சரி, எவ்வளவு கற்பழிச்சாலும் சரி, அல்லாதான் மனுஷன் தான். இத அல்லாஹ் ஒரு இடத்துலயும் யாருக்காக விட்டு கொடுக்கவில்லை. அப்புறம் நீ மகான்கிற? நூஹ் நபிக்கு மேலேயா மகான்? ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் நூஹ் நபிக்கு மேல ஒரு பெரிய ஆளா? என்ன அர்த்தம் கேட்கிற? என்ன அர்த்தத்துல பிரார்த்தனை பண்ற? என்ன அர்த்தத்துல நோய் இருக்கிறது அவர் தேடி போற? என்ன அர்த்தத்துல மனநோய் அவர் தீர்ப்பார் நம்புற? எப்படி ரிசுக்கு தருவார் அவர்னு நினைக்கிற? சிந்திச்சு பார்க்க வேணாமா? அப்ப நூஹ் நபியை கொண்டாந்து நிப்பாட்டுறான். ஆனா புள்ளதான் இப்படின்னா பொண்டாட்டியை பாருங்க. பொண்டாட்டி எப்படி? அவருக்கு வாச்ச பொண்டாட்டியை பாருங்க. ஆக கழிவட்ட பொண்டாட்டி அவருக்கு. அல்லாஹ் சொல்லி நான் சொல்றேன், குரான்ல இருக்குது. குரான்ல அல்லாஹ் சொல்வதைத்தான் நான் சொல்றேன். அல்லாஹ் என்ன சொல்றா? லரபல்லாஹு மதலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் வம்ராஅத லூத். லூத் நபியுடைய மனைவியையும் நூஹ் நபியுடைய மனைவியையும் நிராகரிப்பவர்களுக்கு ஒரு உதாரணமாக அல்லாஹ் காட்டுகிறான். ஒரு நிராகரிப்பாளன் எப்படி இருப்பான் என்றால் இந்த பொம்பளை மாதிரி தான் இருப்பான். இந்த பொம்பளை மாதிரி இருப்பான். 2 பொம்பளைய அல்லாஹ் மாடலா காட்டுறான். யாருக்கு? நிராகரிக்கிற மக்களுக்கு. காணத்தா தகுத்த அபுதைனி மின் ஐபாதினா சாலிஹைனி. இந்த 2 பொம்பளையனும் சாலிகான நல்லடியாருக்கு மனைவியராக இருந்தார்கள். இப்ப காணத்தாகுமா? 2 பொம்பளையில 2 புருஷனோருக்கு துரோகம் செஞ்சிட்டார்கள். குலம் யூனியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா. இந்த 2 நபிமார்களும் அந்த 2 பேரையும் காப்பாற்ற முடியவில்லை. அல்லாஹ் சொல்றான், 2 நபிமார்களும் கட்டின பொண்டாட்டிங்க 2 பேரையும் காப்பாற்ற முடியவில்லை. வக்கீல் அதுகுலன்னார மாத்தாகிலீன். 2 பேர் நரகத்துக்கு போங்கடி என்று சொல்லிவிட்டேன், சொல்லப்பட்டு விட்டது. இதில் மாற்றம் இல்லைங்கிற அல்லாஹ். நபியுடைய பொண்டாட்டிய புருஷனை காப்பாற்ற முடியல. நீ என்ன மாமன மச்சான் அப்துல் கார்ஜிலா? இன்னைக்கு ஒரு நபிக்கு மனைவியை காப்பாற்ற முடியல, நீ அவரை போய் அவர் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருவாருங்கிறிய. ஒரு நபியா இருந்தால் கூட அந்த பொம்புல ஒழுங்கா நடந்தாத்தான் அல்லாட்ட வெற்றி பெற முடியுமே தவிர நபியுடைய பொண்டாட்டின்னு சொல்லி வெற்றி பெற முடியாது. அது காட்டுறான். நபியுடைய மகன் என்று சொல்லி வெற்றி பெற முடியாது. மகனை காப்பாற்ற முடியல நபிமார்களுக்கு, கட்டின பொண்டாட்டிகளை காப்பாற்ற முடியல நபிமார்களுக்கு. நீங்க யாரோ எவரோ இல்ல எல்லாம் காப்பாத்திருவாங்க நினைக்கிறீங்க. இவரெல்லாம் உங்களுக்கு வக்காலத்து வாங்கி வாதிட்டு உங்களை எல்லாம் சொக்கத்துல இழுத்து கொண்டே தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த ஷேகுமார்களும் இந்த பெரியார்களும் இறந்து போன இந்த இன்றைக்கு மரணித்து விட்டவர்களும் நபிமார்கள் செய்யாது செய்வார்கள் நினைக்கிறீங்களே. இது குரானுக்கு மாற்றமா உங்களுக்கு தெரியலையா? இஸ்லாமிய அடிப்படை கொள்கை குரான் தானுங்க, அதுக்கு மாற்றமா இருக்குது. நல்லா தெரியுது. அப்ப கிராம விளங்குறோம். நம்மளை எவனோ தசை திருப்பி இருக்கிறான், நம்மளை தப்பான வழிக்கு எவனோ கொண்டு போயிட்டான், சரியான மார்க்கத்தை நமக்கு சொல்லி தரலைங்கிறதுக்கு இது ஒரு சான்றா இருக்குது. நூக விட்டுருங்க. இப்ராஹிம் நபி அவர் எப்படிப்பட்ட நபி? லேசப்பட்ட நபியா? குரான்ல ஒருத்தர் ரொம்ப அந்தஸ்து கொடுத்து அல்லாஹ் பேசுறதா இருந்தா இவர் தான். இவருக்கு கொடுத்த ஒரு அந்தஸ்தை யாருக்கு அல்லாஹ் கொடுக்கல. என்ன அந்தஸ்து கொடுத்திருக்கிறான்? மனுஷனை அல்லாஹ் ஃப்ரெண்டாக்குவானாங்க. மனுஷனை ஃப்ரெண்டா வச்சுக்கிடுவான், தோழனை கூட்டாளி ஆக்கிக்கிடுவான். அல்லாவுக்கு கூட்டாளி ஆக்க முடியுமா?
அப்படிப்பட்ட ஒரு ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்னு கேட்டா, இத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹீம மட்டும் நான் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேங்கிறான். இத்தனை கோடி மக்கள் நான் படைச்சு விட்டு, இவ்வளவு கோடி மக்கள்ல இருந்து மனிதன்ல இருந்து நான் ஃப்ரெண்ட தேர்ந்தெடுக்கிறவா இருந்தா அது இப்ராஹீம தான் தேர்ந்தெடுப்பேன். அல்லாவுக்கு ரொம்ப 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 விருப்பமான ஒரு அடியார்னு சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் தான். எந்த அளவுக்கு அவருக்கு அல்ல அந்தஸ்து கொடுத்தான். அவர் சும்மா தற்செயலா செஞ்ச காரியத்தை எல்லாம் நமக்கு இபாதத் ஆக்கிவிட்டான். அவர் பொண்டாட்டி வந்து ஓடினதுக்காக வேண்டி இஸ்மாயிலுக்கு தண்ணி கிடைக்கலன்னு இந்த மலைக்கு அந்த மலைக்கு ஓடுது ஒரு பொண்டாட்டி, இந்த மலைக்கு அந்த மலைக்கு ஓடுனதுக்காக வேண்டி நமக்கெல்லாம் என்ன விட்டுட்டான். இன்ன சபாவுல் மர்வத்தை பின் ஷாயிரில்லா, சபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள்ங்கிறான். ஏன் சின்னது? எனக்கு தானே தியாகம் பண்ணாரு, என்னைய கேட்டு தானப்பா, ஏன் உத்தரவுக்கு தானப்பா இந்த பாலை வளத்துல கொண்டா விட்டாரு. பொண்டாட்டி பிள்ளைக்கு சோதிச்சு பார்த்தல எனக்காக தான் விட்டாரு. அல்லாஹ் நீ ஓடுன்ட்டான். அவரு குழந்தை அறுக்கிறது கொண்டு போறாரு. அல்லாஹ் ஒரு அறுக்கிற நோக்கத்துல எல்லாம் சொல்லல, சோதிக்கிறதுக்காக செய்யறான். சைத்தான் வெளிக்கெடுக்கிறான். சைத்தான் வந்து அவரை கெடுத்து பாக்குறான். சைத்தான் தூண்டு விரட்டுறாரு, கல்லை விட்டு எறிகிறாரு. நபிமார்களுக்கு சைத்தான் காட்சி தருவான், நமக்கு தெரிய மாட்டான். அவர் கல்லை விட்டு எரிஞ்சாரு நியாயம், உன்னை எரிய சொல்றான். நீ பார்க்கல சைத்தான, அங்க போய் சைத்தான பார்க்காட்டாலும் அந்த மகான் செஞ்சதுக்காக வேண்டி அவருக்கு எவ்வளவு அந்தஸ்தெல்லாம் கொடுத்திருக்கிறான். அவர் கட்டின காபாவில தான் வணங்குறோம். அவர் எந்த இடத்துல நின்று கட்டினாரோ அங்கே நீங்கள் தொழுங்கள். ஒத்தகிதுமி மகாமி இப்ராஹிம முஸல்லா, மகாம இப்ராஹிமிலையும் நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அவ்வளவு பெரிய தரஜாவை அல்லாஹ் இப்ராஹிம் நபி கொடுத்திருக்கிறான். என்ன சொல்ல போனா ஹஜ்ஜிக்கு அவர் தான் அழைப்பு செய்யறாரு. குர்ஆன்ல அப்படித்தான் இருக்குது. இப்ராஹிமுக்கு நாம் சொன்னோம், ஹஜ், ஹஜ்ஜிக்கு நீ அழைப்பு கொடுப்பீராக, ஹஜ்ஜிக்கு வாருங்கள் ஒரு பாங்கு சொல்றாரு அவர் இப்ராஹிம். அந்த பாங்கு தான் இன்னைக்கு எல்லாரும் அந்த ஒரு பாங்கு தான் அப்படி தான் போயிட்டு இருக்கிறோம். ஒரே அப்ப தொழுகைக்கு 5 வேளை பாங்கு சொல்றோம்ல, அவர் டோட்டலா ஒரு பாங்கு அடிச்சுட்டு போயிட்டாரு, அவர் அடித்து விட்டார். அவர் சொன்ன அழைப்பு கேட்டுதான் வெளிந்த ஒட்டகைகளிலும் வெகு தொலைவில் இருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் மகா சிறந்தவர். இன்னும் சொல்ல போனா இப்ராஹிமை பத்தி எல்லாம் சொல்லும் போது இது கால ஒரு ரப்பு அஸ்லிம் கால சிறப்பில் ஆலமின் அல்லாஹ் சொன்னானா, இதுத்தலா இப்ராஹிம ரப்புஹு கலிமாத்தின், பல வகையான டெஸ்டுகளை அல்லாஹ் இப்ராஹிமுக்கு வைத்தான். அத்தன்மகுன்ன, அவற்றில் முழுமையான தேடினார். யார் இப்படி தேர்னான்னு சொல்லவே இல்லை. பச்சை பரீட்சைகள்லாம் பாஸ், எல்லா பரீட்சையும் பாஸ் ஆனார். அவர் புள்ளி அறுக்க சொன்னாலும் பாஸ் ஆனாரு, நெருப்புலதுக்கு போட சொன்னாலும் பாஸ் ஆனாரு, பாலைவனத்துல கொண்டு போய் பொண்டாட்டி உடுனாலும் பாஸ் ஆனாரு. என்ன சொல்லப்பட்டுச்சோ அது அப்படியே நிறைவேற்றினார். மகான் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு தான் தொழுகையில கூட கேட்கிறோம், அல்லாஹ் இப்ராஹிமுக்கு செஞ்ச மாதிரி எங்க நபிக்கு அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இப்ராஹிமுக்கு செஞ்ச அருளை கேட்கறீங்களே, அவரைத்தான் அப்படி அல்ல, அவர் ஆட்ட அறுத்ததுக்காக நம்மள அறுத்துக்கிட்டு இருக்கோம். அவர் அறுத்ததுக்காக வேண்டி அவருடைய அடையாளம் அறுத்தார், நீ அறு. அல்லாஹ் எப்படி ஆகி வச்சிருக்கான் அவரை. அந்த மாதிரி எங்கள் நபிகள் நாயகத்துக்கு அருள் புரிவாயாக கேட்க சொல்றானே, ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறாங்கல்ல, அவ்வளவு பெரிய மகான். அவரை எங்க நிப்பாட்டினா? அல்லாஹ் கடவுள் ஆக்கி விட்டானா? அவர் கடவுள் அந்தஸ்து கொடுத்துட்டானா? இல்ல. அவ கேட்கிறா என்ன தெரியுமா, காபாவை கட்டிவிட்டு என்னுடைய சந்ததிகள் பூராவுமே நல்லவங்களா வந்துகிட்டு இருக்கணுங்கிறாரு. ஆசை பாருங்க அவரு. வேதாத்தில அவர் கேட்கல, பனஞ்சு ஆசை அவர் கேட்கல. அவர் என்ன கேட்கிறாரு, யா அல்லாஹ் நான் கஷ்டப்பட்டு கட்டிட்டேன், என்னையும் பிள்ளையா இஸ்மாயிலையும் நல்லவனாக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவர் என்ன கேட்கிறாருன்னா, எங்க வழித்தோன்றல யாரெல்லாம் வர்றாங்களோ அம்புட்டு பேரும் நல்லவங்களா இருக்கணும், ஒரு ஆள் கூட கெட்டவர் இருக்க கூடாது, எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறாரு. துரியத்திங்கிறாரு, இந்த சந்ததிகள் எல்லாம் அப்படி ஆகணும் அப்படின்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, லாயனாள் அகதில் ஆலிமீன், அநியாயம் செய்யறவனுக்கு எல்லாம் கேட்காத. அவன் நல்லவனு அவனுக்கு கிடைக்கும், அவன் கெட்டவனோட கிடைக்காது. அவன் நல்லவனா ஆகுறத பொறுத்து கொடுப்பனே தவிர நீ கேட்டதுக்காக வேண்டி அப்படி பேரும் கொடுத்துட மாட்டேன். அவன் நல்லா இருக்கணும்னு பார்த்தான் கொடுப்பேன் அப்படின்னு இப்ராஹிம் நபியுடைய துவா கேட்கும் பொழுது கூட கால லாயனாள் அகதில் ஆலிமீன், லாலிமீன்களுக்கு அநியாயக்காரர்களுக்கு என்னுடைய இந்த உறுதிமொழி அதை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தெல்ல தெளிவா நினைச்சுட்டான். அவர் விஷயத்துல அறிவிச்சுட்டான். இன்னும் சொல்ல போனா அவருக்கு பாருங்க, நம்ம என்னென்ன அவுளியாவலாம் வெத்திலைய மடிச்சு மென்று கொடுத்து புள்ள உண்டாக்கிட்டாரு. அவர் யாரு? சாவுல மீது பாசா இருக்காரு, புள்ள இல்லைன்னு யாரா போனாங்களாம், வெத்திலை மென்று கொடுத்தாராம் இந்த பொம்பளைக்கு. யாரு விட்டு யாரு பொண்டாட்டிக்கோ அது இல்ல புள்ள உண்டாகிருச்சான். அதுல உண்டானவர் தான் யூசுப்பான். பக்கத்துல அடங்கியிருக்காங்க நாகூர்ல. சாவுல மீது பாதுஷாக்கு பக்கத்துல ஒருத்தர் அடங்கி இருக்கிறாரு, அவர் பிள்ளை இல்ல இது, அவர் கல்யாணம் பண்ணல. அது என்ன பிள்ளை? யாருக்கும் வெத்திரையில் என்னமோ மந்திரம் பண்ணி கொடுத்தாராம்.
அதை தின்னுட்டு அந்த பொம்பளை கர்ப்பமாயிடுச்சான். அந்த புள்ளதான் யாரா யூசுப் நாயகமா பக்கத்துல நாகூருக்கு போனாருக்கு தெரியும். இந்த மாதிரி ஏதோ புள்ள அவருக்கு புள்ள உண்டாக்கிறது தெரியல, அவருக்கு ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிற முடியல அவரால, அவரு என்னமோ புள்ள கொடுக்கிறவர்னு சொல்லி நம்பிக்கிட்டு இன்னும் சொல்ல போனா கூத்த கேளுங்க, இந்த 40 நாள் சில்லாண்டு வச்சிருப்பானுவோ நாகூர்ல. சில்லாண்டா தெரியுமா? ஒரு இடத்துல ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க, சிறுவடியில ஒரு இடம் இருக்குது கடற்கரைக்கு பக்கத்துல, தர்காலும் தள்ளி அங்க போய் 40 நாள் வச்சு போடுவாங்க. வேற ஜன்னல் பக்கமா சாப்பாடுலாம் உள்ள போகும். நல்லா திண்டு கூட வெளியே வரும்போது தள்ள மூஞ்சலாம் இப்படி இருப்பான், திண்டுகிட்டு இருக்கலாம். நம்மகிட்ட சொல்லுவாங்க ஒன்று சாப்பிட மாட்டாரு, உள்ள அடைஞ்சு கிடப்பாரு. 40 நாளைக்கு ஒண்ணுமே சாப்பிட மாட்டாரு. 40 நாள் வெளியே வருவார். வெளியே வந்து எலுமிச்சம்பழத்தை வீசுவாரு. அந்த தீரோட்டம் அதுக்கு பேரு. அதுக்கு பேர் என்னது? தீரோட்டம் அதுக்கு பேரு. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுக்கிறதுக்கு ஆணும் பெண்ணு அலமோதுறது. அந்த எலுமிச்சம்பழம் யாரு மேல பட்டுச்சு புள்ள உண்டாயிருமா? சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி எல்லாம் அந்த அவர் கொடுத்த மாதிரி அவர் வெத்திலையில கொடுத்தாரு, எலுமிச்சம்பழத்துல புள்ள கொடுப்பாராம். இப்படி எல்லாம் கதை கட்டிக்கு நம்பிக்கிட்டு அங்க பொம்பளை விரட்டிக்கிட்டு ஓடுங்க. அதாவது பெண்கள்லாம் அந்த ஆம்பளையை விரட்டிக்கிட்டு ஓடுற காட்சி பார்த்து அவ்வளவு அசிங்கமா, அவ்வளவு அருவருப்பா இருக்கும். நாச்சப்படுகிற சாவலாம் போல் இருக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு. அவ்வளவு கேவலமான காட்சிகள் இந்த நாகூர்ல என்ன செய்யும், அந்த கந்தூரி நேரத்துல அரங்கேறும். இப்படி எல்லாம் நினைக்கிறீங்களே, இந்த இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் புள்ளைய கொடுத்தானா? 25 வயசாச்சு அவருக்கு பிள்ளை இல்ல, 50 வயசாச்சு பிள்ளை இல்ல, 60 வயசாச்சு பிள்ளை இல்ல. எப்ப புள்ள ஒருத்தர் அல்லாஹ் அவர் தளர்ந்து போய் பண்ணமா அவர் தனக்கு ஒருத்தர் புள்ளைய 95 வயசுல உனக்கு புள்ள பிறந்து எப்படி வளர்ப்ப? புள்ள வளர்ந்தா எப்ப வரணும்? நமக்கு உழைச்சதை வளர்க்கிற அளவுக்கு சக்தி இருக்கும்போது புள்ள பிறந்தாதான் அதுல ஒரு அர்த்தமாச்சு இருக்கு. அதுபோல நம்ம செஞ்சு ஊத்தும், நாளைக்கு நம்மளை காப்பாத்தும். இவன் 95 வயசுல பிள்ளைய கொடுத்து 96 வயசு மண்டே பேட்டை எதிர்த்து நம்ம பிள்ளைங்கிற இதுல ஒரு அர்த்தமே இல்ல. அல்லாஹ் என்ன பண்றான், இவ்வளவு பெரிய நபிக்கு அவர் சொல்லி கேட்டுறாரு. குர்ஆன்ல இருக்குது, சூரத் இப்ராஹிம்ங்கிற சூறாவுல இருக்கு. இப்ராஹிம்னா ஒரு சூறா இருக்குது. அது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். அல்லாத வயதிலே எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்தானே, அவனுக்கு எல்லா புகழும் இப்ராஹிம் சொன்னார். அவர் இஸ்ஹாக்கும் இளமையில பிறக்கல, இஸ்மாயிலும் இளமையில பிறந்த ஆள்கையில. இப்ராஹிம் நபிக்கு 2 புள்ள இருந்துச்சு, ஒன்னு இஸ்மாயில், இன்னொன்னு இஸ்ஹாக். 2 மனைவி மூலமா, 2 மனைவி மூலமா எப்ப எல்லா பிள்ளைய கொடுக்கறான்? தளர்ந்து போன தள்ளாத வயசுல கொடுக்கறான். அது எப்ப பாருங்க, அது கூட இருக்குது. இந்த இப்ராஹிம் குழந்தை பிறத்தை பத்தி சொல்லும் பொழுது இஸ்ஹாக்கு அதை பத்தி குர்ஆன்ல ஒரு சம்பவம் வருது. லூத் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபி ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. லூத் நபி ஒரு பக்கம், இப்ராஹிம் இன்னொரு பக்கம். இங்க இருந்து தாம்பரம்னு வச்சுக்கிறீங்களேன், அவ்வளவுதான் தூரம். அந்த காலத்துல இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தவங்க. இவர் இந்த சமுதாயத்துக்கு நபி, அவர் அந்த சமுதாயத்துக்கு நபி. அவங்க லூத் நபியுடைய சமுதாயம் ஹோமோசெக்சுவல்ல ஈடுபட்டு ரொம்ப கெட்டழிஞ்சு போன உடனே அவர்கள் அழிக்கிறதுக்காக வேண்டி மலக்குகள் அல்ல அனுப்புறான். அனுப்பும்போது 2 டியூட்டி கொடுத்து அனுப்புறான். ஒண்ணு அவங்களை காலி பண்ணுங்க, 2வது அப்படி இப்ராஹிம் ஊருக்கு போய் அவருக்கு ஒரு ரொம்ப நாள் பிள்ளை இல்லாம இருக்காரு, அவருக்கு இந்த குழந்தை பிறக்கிற ரகசியத்தை சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரே நேரத்துல 2 பேர் அனுப்பி 2 வேலைக்கு அனுப்புறான். வந்தவன நேரம் இப்ராஹிம் கிட்ட வர்றாங்க. வந்தவன ஒரு ஆடுகள்லாம் பொறிச்சு வைக்கிறான் சாப்பிடுறதுக்கு. அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, மலர்கள் சாப்பிட மாட்டாங்கல்ல. அவன அப்படி குர்ஆன்ல இருக்கு, குர்ஆன் உள்ள சம்பவம் தான் சொல்றேன். பொரிச்ச இறைச்சியை காளை கன்றை கொண்டு பொரித்து வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எதுக்கு நீ வந்திருக்கேன்னு கேட்கும் பொழுது 2 வேலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸர் நாகுபி இஸ்ஹாக்க ஒமி வராய் இஸ்ஹாக் யாக்கூப், இஸ்ஹாக் என்ற குழந்தையை தருவதாக நாம் நற்செய்தி கூறுகிறோம். யாக்கூப் இஸ்ஹாக்கு பிறகு அவருக்கு புள்ள யாக்கூப் பிறப்பாரு, பேர புள்ள வரைக்கும் சேர்த்து அட்வான்ஸா என்ன செஞ்சிட்டான்ல நற்செய்தி சொல்றதுக்கு அனுப்புனா அப்புறமே அவங்க அழிக்க போறோம். இதை முடிச்சுட்டு அடுத்த வேலை என்ன, லூத் நபியோட ஊருக்கு போய் காலி பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ராஹிம் நபியுடைய மனைவி இதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அந்த அம்மா சிரிக்குது. அலிது ஆனா அஜூசுன் ஹாதா பாலி சீகா, நான் படு கிளவியா இருக்கிறேன், எனக்கு பிள்ளையா? இவரு எனக்கு மேல கிழவனா இருக்காரு, இவருக்கு பிள்ளையா? அப்ப எப்ப கொடுத்திருக்கான் பிள்ளைன்னு வழங்குதா? இது குர்ஆன்ல உள்ளது. அப்ப மலக்குகள் கேட்கறாங்க, அத்தீரமின் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய அற்புதத்திலே ஆச்சரியப்படுறாயா? மலக்குகள் திருப்பி கேட்கறாங்க, செய்யறவன் அல்லாஹ்வுடைய உனக்கு என்ன ஆச்சரியம் இருக்கு? அல்லாஹ் நல்ல எதுவும் செய்வான்ல. இப்படி எல்லாம் அந்த உரையாடல் நடக்குது. இருக்குது சொல்ல வர்றேன், இத்தனை வயசாகியும் கூட அல்லாஹ்வா கொடுக்கறானே, அப்பத்தான் அவருக்கு குழந்தை கிடைச்சே தவிர அவருடைய 2 மனைவியையும் தள்ளாத கிளவியா போற வரைக்கும் மலடி மாதிரி ஆக்கி வச்சு இவரையும் வாரிசற்றவரை ஆக்கி வச்சு எவ்வளவு புண்பட்டு இருப்பா இருக்கு. நீ கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துல புள்ள என்ன
தேய் பிடிச்ச மாதிரி இருக்கிறான் ஒருத்தன். கல்யாணம் ஆயிரும், 2 வருஷம் புள்ள இருக்காது, 4 பேர் காப்பான்ல, என்ன புள்ள இல்லை, என்ன விஷயம் கேட்டுருவானா. 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு. அப்ப அந்த ஆம்பளையும் மெம்பளையும் வர்ற பாட பாக்கணும், இப்படி எலும்பு உறிஞ்ச மாதிரி போயிடும். 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்ல, என்ன ஆகும் கதை? இவர் என்ன பாடுபட்டிருப்பாரு, எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாரு, குழந்தை வேணும்னு எவ்வளவு பிரார்த்தனைகள் பண்ணிருப்பாரு. என் தனக்கு ஒரு குழந்தை உண்டாக்கிற வேண்டியதானே. அல்லாவுக்கு ஃப்ரெண்ட்ல இவரு, அல்லாவுக்கு ஃப்ரெண்டு அல்லாஹ் சொல்றான், இத்தகல்லா இப்ராஹிம கலீலாண்டு, இப்ராஹிம்ங்கிறவரு எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றான். அந்த ஃப்ரெண்டை வந்து அந்த நட்பை யூஸ் பண்ணி ஃப்ரெண்டு தானே சொல்லி ஒரு உத்தரவு போட்டு பண்ண முடிஞ்சா? அது கிடையாது. அப்ப இப்ராஹிம் நபியோட இதை பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்ல நம்ம நம்புறோம். இறந்தவர்கள் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். இது வந்து இப்ப அல்லாவுக்கு சின்ன விஷயம் தான். நம்ம என்ன செய்யறோம், அல்லாவுக்கு மட்டுமே இந்த உள்ள தன்மையை யார் யாரெல்லாம் இறந்தவர்களை உயிர்ப்பித்ததாக கலை கட்டி வச்சிருக்கிறோம். மகான்கள் பெரியார்கள்லாம் செத்து போன ஆட்களை 12 வருஷத்துக்கு முந்தி மூழ்கி போன கப்பலை எல்லாம் உயிர்ப்பித்திருக்கிறார். அப்துல் கார் ஜிலானி காலத்துல என்ன ஆச்சா, ஒரு கப்பல் போனிச்சான் 12 வருஷத்துக்கு முன்னாடி, அது மூழ்கி போச்சான். மூழ்கி போனவுடனே தகவலே வரலையாம். அப்புறம் ஒரே ஒரு மகனை நம்ம கஷ்டப்பட்டு வந்து முறையிடுறாங்களாம், இந்த மாதிரி மகன் போனார், வியாபாரத்துக்கு போனார், ஆலைய காணாம், அப்படி பாக்குறான். ஞான கண்ணில் பார்த்தாராம், அது என்ன கண்ணு நமக்கு தெரியல. அந்த கண்ணில் பார்த்தா 12 வருஷத்துக்கு முன்னே அந்த கப்பல் மூழ்கி போன காட்சி அப்படியே தெரியலாம். உடனே உத்தரவு போட்டாராம், அப்படி மூழ்கின கப்பல் அப்படியே அப்படி மேல வந்து அப்படியே அப்படி மேல இந்த தண்ணி எல்லாம் காலியாய் இந்த ஓட்டெல்லாம் அடைக்கப்பட்டு அப்படியே வந்து எல்லாரும் அந்த ஒரு குழந்தைக்கா ஒருத்தனுக்காக வேண்டி அம்புட்டு சரக்குகளோடவும் அம்புட்டு ஆள்களோடவும் எல்லாம் மீன் திண்டு ஒண்ணுமில்லாம போயிருக்கும். வளங்க உள்ளகம் புதஞ்சு போனவுடனே அங்க உள்ள சாமான்லாம் மீன் திண்டு எங்க போய் அந்த மீனை எவனை திண்டு விட்டு ஒண்ணுமே மிஞ்சாது. ஆனா இவர அல்லாஹ் செய்யற வேலையை செய்யறாரு. அல்லாஹ் எப்படி இந்த மாதிரி தூள் தூள் ஆன பிறகு ஒண்ணு சேர்த்து படைச்சிருவானோ அந்த மாதிரி படைச்சு பேசிக்கிட்டு வந்து இறங்குறான் கப்பல். 12 வருஷத்துக்கு முந்தி போனோம், அப்படி அன்னைக்கு போன மாதிரி என்ன செய்யறான், ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்குறான்னு சொல்லி கதை எழுதிக்கிறாங்க. மொய்தீன் மாலையில, மொய்தீன் மௌலுதுல, இதுல எல்லாம் இந்த கதைகள் இருக்குது. அரபிலையும் இருக்குது, முஹிதீன் மாலை, ராஜாமணி மாலைன்னு தமிழ்லையும் இருக்குது. அதுல இருக்கு, நான் இல்லாத சொல்ல எழுதி வச்சுக்கலாமோ. குர்ஆன் சிலையில் இருக்கு, எந்த ஆதாரமும் இல்ல, இப்படி எழுதி வச்சுக்கலாமோ. அப்ப இந்த மாதிரியான கிஸ்ஸாக்களை எல்லாம் அவுத்து விட்டுருக்கிறிய. இறந்தவரை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று அந்த தத்துவமே இப்ராஹிம் நபிக்கு தெரியலங்கிற அல்லாஹ். இவர் இறந்தவரை உயிர் ஆக்கிட்டாரா இவரு. இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, ரப்பி அரினி கைபத்துஹில் மௌத்தா, அல்லாஹ் இறந்த ஆளை உயிர்ப்பிப்பேன்னு சொல்றிய, அது எப்படி நான் கொஞ்சம் காட்டுவேன். இவர் உயிர்ப்பிப்பாங்க அப்துல் கார் ஜிலானி. இப்ராஹிம் நபியோட ஒப்பிடும் பொழுது காது செருப்படி தூசிக்கு சமமாக மாட்டார். சரி, இப்ராஹிம் நபியோட அன்போட ஒப்பிட்டு பார்த்தா அவர் அப்துல் காரி மகானவே இருக்குது, அவர் அணிந்த செருப்புடைய தூசிக்கு சமமாக முடியாத அளவுக்கு அவ்வளவு வித்தியாசம். அவ்வளவு பெரிய இடம் இப்ராஹிம் நபிக்கு. ரசூலுல்லாவுக்கு அவருக்கு மாதிரி அருள் புரிவாயான்னு கேட்கிறோமே, எங்க நிக்கிறார் அவரு? அந்த இப்ராஹிம் நபிக்கு என்ன தெரியல, இறந்தவரை அல்லாஹ் எப்படி உயிராக்குவான்னு தெரியல. அல்லாஹ் திருப்பி கேட்கிறான், அவளும் தூவின், இன்னும் இப்ராஹிம் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பேன்னு சொல்றேன், பேசாம நம்பிட்டு போறியா? நீ என்ன எந்த கேள்வி கேட்கிறேன்னு அல்லாஹ் திருப்பி கேட்கிறான். அவளும் தூவின், அவர் சொல்ற கால பலா, நம்பிக்கையில நல்லா இருக்குதல்ல, உலாக்கின் எத்துமை இந்த கல்வி, என் கல்வியில் அப்படி ஒரு அமைதி வரணும். எப்படி உயிராக்குவேன் அந்த காட்சி அப்படி பதியணும். 100% எனக்கு ஈமான் இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் செஞ்சு காட்டுவேன். எப்படி நீ உயிராக்குவேங்கிறத கொஞ்சம் காட்டு, நான் பாக்குறேன், ஆசைப்படுறேன். அல்லாஹ் என்ன செய்யறான், அறுபாத்தமே தைரி, 4 பறவையை பிடி, 4 பறவையை பிடிச்சி அல்லாவா செஞ்சு காட்டுறான். ஒரே ஒரு தடவை காட்டுறான். இவருக்கு எழுத முடியாது. அறுத்து துண்டு துண்டு ஆக்கி நாளை 4 மலைகளை கொண்டு வச்சுவிட்டு இங்க இருந்து கூப்பிடுப்பாரு. கூப்பிட்டு பாரு, ஏத்தி எனக்கு சாயா ஓடோடி உன்னிடத்துல வரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி செய்யறாரு, ஓடோடி வருது. என்ன செய்யுது, அறுபாத்தமின தைரி சுருகுன்ன இலைக்க சும்மஜால் அலா குள்ளி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸா சும்மதுஹுன்ன ஏத்தி எனக்கு சாயா பாலமன் அல்லாஹ் அஸீஸுல் ஹக்கீம். இதுக்கப்புறம் அல்லாஹ் வலிமை நிற்குவான் என்று தெரிஞ்சுக்க அப்படிங்கிறான். அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன்னா, சாதாரண அப்துல் கார் ஜிலானிக்கு செத்த ஆட்களை உசுராக்க முடியுது, இப்ராஹிம் நபிக்கு எப்படி உசுராக்குவாருன்னு சூட்சமா தெரியவே இல்லை. நீங்க யாரை எங்க கொண்டு வைக்க போறீங்க? அல்லாஹ் இப்படி தாப்பா, அந்த பாரு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இந்த மலையில ஒண்ணு அந்த மலையில ஒண்ணு இருக்கு, நான் ஆளுண்ட ஓடியா சேர்ந்துட்டு போகுது, அவ்வளவுதானப்பா, நான் ஒரு உத்தரவு கூட சேர்ந்துறேன், இவ்வளவுதான் எனக்கு சிம்பிளான விஷயம் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறானே. இதுல இருந்து நம்ம தெரியக்கூடிய பாறை என்ன, மகான்களாகவே இருந்தாலும் சரி, நெசமாவே ஒரு மகானா இருக்கட்டும், மகான்களாகவே இருந்தாலும் அவர்கள் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியுமா?
அவர்களுக்கு எல்லா ஞானமும் கொடுக்கப்பட்டிருந்துச்சா, எல்லா கலைகளும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா, மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களா திகழ்ந்தார்களான்னா நிச்சயமா ஒரு காலம் அப்படி இருந்தது இல்லை என்பதற்கு இந்த இப்ராஹிம் நபியுடைய சம்பவம், நூஹு நபியுடைய சம்பவம், ஈசா நபியுடைய சம்பவம், மரியமை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். நல்லடியார்னு சொல்லிவிட்டு அந்த மரியமையை பிடிச்சு உதைக்கிறான் அல்லாஹ். நான் நாடினால் அழித்து விடுவேங்கிறானே, அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது கண்டிப்பா மகான் என்று நீங்க நம்புனா கூட அதுக்காக வேண்டி போய் அவர்கிட்ட கேட்க முடியாது, அதுக்காக வேண்டி அவர்கிட்ட பிரார்த்திக்க முடியாது, அதுக்காக வேண்டி அவர்கிட்ட கையேந்த முடியாது என்பதற்கு இதுக்கு மேல என்ன சான்ற நீங்க தேடுறீங்க? அவ்வளவு சான்று இருக்குது. இன்னும் சில நபிமார்களை இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி என்னென்ன நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் அப்படி நிப்பாட்டி சூரத்தில் நிப்பாட்டி வச்சு நீ தான் நான் தான் எப்படி சொல்றான்னு பாருங்க. நெத்தியடி அடிக்கிறான். ஏன் கிட்டத்துல கூட நெருங்க முடியாது. உனக்கும் எனக்கு என்ன பக்கத்து சீட்டு போட்டு உட்கார்ந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நீ எங்கேயே நான் எங்கேயேன்னு சொல்லி அப்படி அல்லாஹ் காட்டக்கூடிய காட்சிகளை எல்லாம் எல்லா நபிமார்களையும் கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன லெவல் அல்லாஹ் வச்சிருக்கான் அதையும் பார்ப்போம். அதுக்கு பிறகு ஒருத்த மகான் இதனால பேசவே முடியாது. இவங்களுக்கு மேல மகானா, நூஹுக்கு மேல மகானா, ஈசாவுக்கு மேல மகானா, இப்ராஹிம் நபிக்கு மேல ஒரு மகானா? இதுதான் நம்ம ஆழமா சிந்திக்கணும். அப்ப ஏகத்துக்கு எதிரான இந்த சிந்தனைகள்ல இருந்து நம்ம விடுபடணும். இன்ஷா அல்லாஹ் மற்ற நபிமார்களை பற்றி உள்ள விவரங்களை நாளைக்கு